ज्योति स्वरूप अमल भास्कर ज्योति स्वरूप अमल भास्कर ज्योति स्वरूप अगन सच्चिदानंद प्रताप अमल भास्कर ज्योति स्वरूप आनंद सच्चिदानंद प्रताप निमल वेद वेदांत निरूप निमल वेद वेदांत निरूप निमल वेद वेदांत निरूप निर्विकल्प निरंजन दीप नित्य पूर्ण निलयमर्जिता நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. இங்கே நாரதராக வேடமிட்டு நடிக்கக்கூடிய எனது ஆசிரியரும் எனது அருமை மாமாவுமாகிய திருவேடகம் கண்டெடுத்த DM பாலமுருகன் அவர்களின் மைந்தர் மாப்பிள்ளை ஸ்ரீராம் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம திரு ஏடகம் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பொருத்தி அன்பளிப்பாக இந்த தொகையை அளிக்கிறேன். பேரு
எனக்கு மாலை அணிவித்து ரூபாய் 100 அன்பளிப்பளித்த எனது அருமை மாமா நான் சொல்கிறேன் ஞானவேல் அவர்களுக்கு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இங்கே ஞானம் மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து மாலை அணிவித்தது நன்றி. இங்கே நாரதராக வேடம் நடிக்கக்கூடிய எனது ஆசிரியர் திருவேடக மாணவர்களிடத்த டிஎம் பாலமுருகன் மனிதர் ஸ்ரீராம் அவர்களுக்கு அவருடைய சிசிய பிள்ளை தம்பி குறவை குல மாநகர மண்டலத்தை எம்எஸ் சுப்ராம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து கௌரவப்படுத்துகின்றார். குறவைக்குளம் எம்எஸ் சுப்புராமன் மாமா எனக்கு பொன்னாடை பற்றி ரூபாய் 500 அன்பளிப்பளித்ததற்கு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வேறு யாரும் பொன்னாடை பொறுத்தரா இருந்தால் நமது வாத்தியாருடைய சிசிய பிள்ளையை மேடைக்கு வந்து பொன்னாடை பொறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. அதிகாலை எழுந்து ஆகாய கங்கையிலே நீராடி சந்திய வந்தனமெல்லாம் முடித்து எனது மும்மூர்த்திகளான விஷ்ணு சிவன் என்னை பெற்ற எமது தந்தை பிரம்மன் ஆகிய மூவரையும் சத்தியலோகத்தில் பிரம்மரையும் லட்சுமி தேவியும் கைலையிலே சிவசக்தியையும் லட்சுமி நாராயணனையும் வணங்கி ஆசி பெற்று எனது குலத்தொழிலான கழக தொழிலில் வந்துட்டேன். இருந்தாலும் நாள் ஒன்றுக்கு ஒரு கழகமாவது புரியவில்லை என்றால் எனது சிரமாகப்பட்டது 1008 பிளவுகளாக 1008 பிளவுகளாக பிளக்கப்படும் என்பது எனது அண்ணன் கொடுத்த சாபம். ஆனால் என் தலை 1008 பிளவுகளாக சிறிதறதோ இல்லையோ இவர் அடிச்சாரு பாருங்க, மண்டை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இருப்பினும் நாள் ஒன்றுக்கு ஒரு கலமாவது செய்தாக வேண்டும். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே ஏதேனும் கலகம் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். அதற்கு முன்பாக என்னதான் எனது தாய் தந்தையினை வளர்த்திருந்தாலும் கடவுள்களுக்கே முதல் கடவுள் விநாயகர். கடவுள்களுக்கே முதல் கடவுள் விநாயகர். ஏன் முதல் கடவுள் விநாயகர் என்று சொல்றோம்? யாருக்கா தெரியுமா? தெரியல. மைக்க பிடிச்ச அவர் மேலே ஏற்றி விடுங்க. விநாயகர் முதல் கடவுள்னு சொல்ற காரணம் என்னன்னா, சிவபெருமான் அனைவருக்கும் தெரியும். சிவபெருமானவர் உலகத்தை அழிக்கும் தொழில் புரிபவர். அவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காரு, 7 மண்டலங்களையும் சுற்றி வரலாம் அப்படின்னு தன்னோட காளை வாகனத்தை எடுத்துக்கிட்டு தேர ரதத்தை பூட்டி புறப்படுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரதமானதுப்பட்டது கடந்து செல்லும் பொழுது அச்சாணி இருக்கு இல்லையா, அச்சாணி அது உடஞ்சிருது. அது ஏன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த அச்சாணியை திரும்ப திரும்ப பொருத்தி பார்க்குறாரு, ஆனால் முடியலை, மாட்ட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அனைவருக்கும் நான் சென்று வருகிறேன் என்று வணங்கிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. ஆனால் விநாயகர் யாரு? முதல் கடவுள். அவர் வணங்காம சென்றுட்டார். அதனால என்னாச்சுன்னா, என்னதான் தான் பிள்ளையா இருந்தாலும் முதல் கடவுள்னு சொல்றோம் இல்லையா, அவர் வணங்காம போனதுனால அந்த ரதத்தில் இருந்த அச்சாணியை ஒட்ட விடாம பண்ணிட்டார். அதனால என்ன ஆகுது, சிவபெருமானுக்கு தெரிய வருது, தன்னோட மகனாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் நாம் செல்வதால் தான் இந்த ரதமானது பட்டது நகலவில்லை என்று அறிந்த அவர் விநாயகரின் முன்பு சென்று தேங்காயை செதர் தேங்காய் உருவன்னு எல்லாரும் தெரியுமா? எல்லா கோயிலையும் போனால் தேங்காய் எப்படி உடைக்கிறோம்? பூசாரி தான் அந்த கோயிலில் வந்து கொடுப்பீங்க, 2 உடைச்சு நாங்கள் கையில் வச்சு கொடுத்துருவோம். அதே விநாயகர் கோயிலில் மட்டும் நீங்கள் செதற்காய் விடுறீங்க. தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, தெரியலைன்னா தெரியல. அதான் சிவபெருமானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தலை சிரமாகப்பட்டதை தேங்காயாக மாற்றி விநாயக பெருமானுக்கு சிதறகாயை அடித்து ஒடித்தார். அதனால்தான் விநாயக பெருமானுக்கு அனைவரும் தேங்காயை சிதறகாய் விடுறோம், முதல் கடவுள். அதனால தேங்காய்க்கு எத்தனை கண்ணு இருக்கு? 3 கண்ணு. சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு இப்ப தெரியுதா? தேங்காய்க்கு 3 கண்ணு வந்தது, விநாயகருக்கு தேங்காயை சிதறகாய் விடுறோம் என்பது.
ஆதாகப்பட்ட சிவபெருமானையே அவரை வணங்காமல் போனதுனால ரதத்தை நகல விடாம 7 மண்டலத்தை சுற்றி வர முடியாம கால நேரம் தாமதமானது. நம்மளாம் ஏமாத்துறோம். நானும் ஆதாகப்பட்ட கடவுளே முதல் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று வருவோம் என்று. ஹலோ, இங்கு நாரதாக அடித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீராம் அவர்களுக்கு என்னுடைய அண்ணனுடைய சிஷ்ய பிள்ளை காவேரி அவர்கள், ராஜநடிகை காவேரி அவர்கள் பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை அறிவித்து ரூபாய் 100 மதிப்பு அளித்த எனது சகோதரி காவிரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போ விநாயகர் கும்பிட போலாமா? ஆதி முதலாகி ஆனந்த ஒளியாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே, உன் பாதம் பணிந்தோ எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே உணர்வியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே உணர்வியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. அன்னையின் வழிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாள், அப்பனே உலகென்று பலம் வந்து புகழ் படைத்தாள். அன்னையின் வழிவாக அடம் கேட்டு அப்பனே உலகென்று பலம் வந்து புகழ் படைத்தாள். தம்பிக்கு உடனிருந்து வழியில் மனம் முடித்தாள். தம்பிக்கு உடல் இருந்து வழியை மனம் முடித்தார். தர்மத்தின் தீரை நம்பி தமிழனும் பொழுது வளமுறும் பொழுது ஆனந்த பேரின்ப ஞானத்தின் தலைவன். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே உணர்ந்தே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. காக்கையின் வழிவாகி அகத்தியன் முன் அமர்ந்தாள், கமண்டலம் தனை சாய்ந்து காவிரி ஓடவிட்டாள். காக்கையின் வழிவாக அகத்தியன் முன் அமர்ந்தாள், கமண்டலம் காவிரி ஓட வைத்தாள். சூரபதுமம் கொண்டு ஆனவன் சுட்டெரித்தாள். சூரபதுமம் கொண்டு ஆனவன் சுட்டெரித்தாள். ஞானத்தின் தீரனை சுகமுடன் வளரும் நூல்களை வளரும் ஆனந்த பேரின்ப ஞானத்தின் தலைவன். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிலே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே, கணபதியே. இதுவரை நம்மளுக்கு கிராமத்தின் சார்பாக நம்ம தம்பி ஸ்ரீராம் என் பையன் கூட படித்த நண்பர் அவர் இவளோட மேடையோட இவ்வளோ சிறப்புமாக வந்தாருக்கு அவர்கள் நன்கொடை அளித்த மாலை மரியாதை. இவரக மேடையில்
நாரதராக நடிக்கும் சகோதரர் டிஎம்பி ஸ்ரீராம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் மற்றும் விஜயகுமார் ரேடியோஸ் பணியாளர்கள் சார்பாகவும் இந்த கதராடையை அணிவித்து மென்மேலும் பல வேடங்களில் நடிக்க வாழ்த்துகின்றேன். எனக்கு மாலை மரியாதை செய்த திரு அன்பிற்கும் பாசத்துக்கூடிய ராஜேந்திரன் அப்பா அவர்களுக்கு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு, ராஜேந்திரன் பையன் உன் கூட படிச்சாரு, ராஜேந்திரன் என் கூட படிச்சாரு. ஆக மொத்தம் எல்லாருமே கலை குடும்பத்தோட ரசிகர்களாக இருக்கீங்க. இந்த பாராட்டு, இந்த மாலை அன்பளிப்பு, இதை விட இந்த உட்காந்து பார்க்குறீங்க பாருங்க, இந்த மக்களோட பாசமும் அன்பும் என்றைக்குமே இருந்தால் நாங்களும் மென்மேல் வளருவோம். இந்த கலையானது எங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் எடுத்துகிட்டு போகப்படுது. நீங்களாம் உட்காந்து பார்க்கறதுனால தான் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் கூடுது. நன்றி கிராம மக்களுக்கு. பொன்னாடை, அதாவது வேஷ்டி அளித்து வேஷ்டி பொத்திய எமது அருமை சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், விஜயகுமார் ரேடியோ சொல் எமது அருமை மாமா கண்ணன் அருண் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாராயண், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கேள்வி. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போனா என்னன்னு சொல்லுவோம்? பெருமாளே அப்படின்னு சொல்றோமா? கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்றோம் இல்லையா? எத்தனை பேர் திருப்பதிக்கு போறீங்க? கோவிந்தா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு ஒரு கை தட்டினோம். தெரியாதுன்னு டக்குன்னு ஒத்துக்கிட்டார் பாருங்க. கோவிந்தா என்பது என்று நாம் பெருமாளை அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாள் பெருமாளானவர் அகத்திய முனிவரின் அவரோட மடத்துக்கு யாகம் வளர்க்கலாம், ஒரு யாகத்தை வளர்க்கலாம் என்று போறாரு. அப்போது யாகம் வளர்க்கறதுக்கு என்ன வேணும்? பசுமாடு வேணும். பசுமாடை அவர் அகத்தியர்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி எனக்கு ஒரு பசுமாடு கொடுங்க, நான் யாகத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அகத்தியர் என்ன கூறுகிறார்? கல்யாணம் ஆகிவிட்டதா, அதாவது திருமணம் ஆகிவிட்டதா, உங்கள் மனைவி எங்கே என்று கேட்டவுடன் எம்பெருமான் திருமாலானவர் திரும்ப திருப்பதிக்கே சென்று தனது மனைவியாகிய உமையவளை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அகத்திய முனிவரானவர், எல்லாருக்குமே கொஞ்சம் அவசர வேலைகள் இருக்கும்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு அவசர வேலையா அவர் மடத்தை விட்டு வெளியே போயிருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருந்த சீடர்கள்ட்ட எனக்கு ஒரு பசுமாடு கேட்டிருந்தேன், உங்கள் சுவாமி அகத்தியரானவர் தருகிறேன் என்று கூறினார் அப்படின்னு கேட்கும்போது சீடர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் வந்தால்தான் பசுமாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தவர் யார் என்று அறிந்ததை சிறிது நேரத்தில் அகத்திய முனிவர் திரும்பி மடத்துக்கே வருகிறார். அப்போது வந்தவர் யார் என்று அறிந்த அகத்தியர் என்னவென்று கூறுகிறார்? ஒரு மாடை அழைத்து கொண்டு திருமால் வரவர் 2 தடவை மாடு கேட்டு வந்துட்டாரு. 2 தடவையுமே இல்லைன்னு சொன்னால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கடையில் போகிறீங்க, ஐயா ஒரு 50 ரூபாய்க்கு பொட்டுக்கடலை கொடுன்னு கேட்குறீங்க, ஒரு தடவை இல்லைன்ட்டாரு. அடுத்த தடவை வந்துச்சான்னு போய் கேட்க போகிறீங்க, அடுத்து திரும்ப அந்த கடைக்கு போவோமா? போக மாட்டோம். உங்களுக்கு வேறு கதை சொன்னால் தான், கடையை சொன்னால் தான் கரெக்டாக ஆமான் மண்டையாட்டுவீங்க போல், போக மாட்டோம். அந்த மாதிரி திருமாலானவர் திரும்ப சென்று கொண்டிருக்கிறார். அப்போ வந்தவர் யார் என்று அறிந்த அகத்திய முனிவர் அந்த பசுவை தன் கையுடன் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கவரை கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கோவிந்தா சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா பசு. அவர் என்ன கேட்டாரு? பசுமாடு. விந்தா அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பொருள். அப்போ அவர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை காதில் வாங்காத மாதிரியே முன்னாடியே போயிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் எல்லா பேருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு, கோவிந்தா என்று தன்னை பெயர் சொல்லி அழைப்பதற்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் எம்பெருமாள் திருமால் என்பதை அனைவருக்கும் இவ்வுலகத்திற்கு காட்டி நிரூபித்திருக்கிறார். அதனால்தான் நாம் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை தல்லாவளத்தில் இருக்க பெருமாள் கோயில் போனாலும் சரி, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? அப்படியாப்பட்ட எனது பாட்டனான நாராயணமூர்த்தியை வணங்கி ஆசி பெறுவோம்.
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. பண்டாடும் நங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனை புகழ் பாடுங்களே. பண்டாடும் நங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனை புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமை புகழ் பாடுங்களே. பள்ளி மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பள்ளி மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னை அமைத்த மகிழ்ந்தவள் ஒரு கொடியோடு மதுராவி ஆகின்றவள். குருவாயூரண்டி அவள் தமிழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவி ஆகின்றவள். திருவேங்கடத்தில் அவள் அருள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவள் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாலி அவள் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி அவள் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. பண்டாடும் நங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனை புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமல் புகழ் நாராயண. ஓம் நமோ நாராயண. இங்கே நாரதராக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஸ்ரீராம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கருவத்தூர் சொல்லி போடியா சொல்லியா பைக்கில் பேசியா. எமது தந்தையின் மாணவரான திரு என்ன ஊருக்கு சொல்ல வேண்டிய எல்லாமே நானே சொல்லணுமாடா.
ஆவாரங்குளம் ரஞ்சித் ஒன்றும் பேசாத உட்காரு பேசாத. அவர்கள் எனக்கும் எனது தந்தைக்கும் பொன்னாடை பற்றி மரியாதை செலுத்தியதற்கு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று அவரிடம் நான் கவனித்தது என்னவென்றால், உண்மையிலே சொல்கிறேன், இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி ராஜநடிகாக வளம் கொண்டு கொண்டிருக்கும் எனது அண்ணனுடைய மாணவன்மான ரஞ்சித் அவர் அவர்களை சேர்ந்த ராஜநடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி அடித்து வணக்கம் போட்டு அவர் சார்பாக எங்கள் இசைக்கலைஞர் அனைவருக்கும் முன்னாடி ஒத்தி கௌரவிக்கப்படுகிறார். அவர்கிட்ட கவனித்த விஷயம் எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, போட்டு முடிக்கிறேன். எங்கள் கலைக்குழுவினருக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்வித்த திரு ஆவாரங்குளம் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவரும் அப்பா கிட்ட படிச்சுட்டு இருக்க ஒரு ராஜபாட்டு மாணவர் தான். அரங்கேற்றம் பண்ணியாச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அவர்கிட்ட கவனிச்சது என்ன அப்படின்னா, எப்போவுமே மைக்கு கிட்ட வந்து அவர் கை வந்து இப்படி இருக்கும். என் கை இப்போ இதை பிடிக்கலன்னு அப்படி தான் இருக்கும். எப்போவுமே கை வந்து நடுக்கமாக இருக்கும். இப்போ உண்மையிலே ரொம்ப அருமையாக வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டாரு. அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சகோதரர். பாட்டு என்ன பாட்டு கல்வியாவா? அனைவரும் அறிந்த விஷயம் என்னவென்றால், 3 செல்வங்கள். ஒரு மனிதருக்கு 3 செல்வங்கள் வேணும். அதாவது கோயில் பூசாரி செல்வம், அந்த செல்வம் இல்லை. தண்ணி போறாருல அந்த செல்வம், அவர் இல்லை. 3 செல்வங்கள் உண்டு. இந்த உட்காந்து அவர் இல்லை, அவர் செல்வம் இல்லை. சரி, அதாவது 3 செல்வங்கள் வேணும். கல்வி, செல்வம், வீரம். இது 3ம் ஓரிடத்தில் இருந்தால்தான் ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையில் முழுமை அடைகிறான். படிப்பறிவு இல்லாமல் ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. அதே படிப்பறிவிற்கு பொருள் இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு அந்த அறிவுக்கு வேலை இல்லை. இது 2ம் இருக்கு. என்கிட்ட வீரம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? போகிற வாரமெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நாரதர் சரியில்லை மண்டையில் கொட்டுங்கடான்னு சொல்லுவீங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 செல்வங்களையும் எவர் ஒருவர் சிறந்து விளங்குகிறார்களோ, இந்த அகண்டு விரிந்த பரம்பொருளான பூலோகத்தில் எவர் ஒருவர் ஸ்ரீமன் நாராயணன் புகழ் பாடுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் இந்த 3 செல்வங்களிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இருப்பார். ஆகையால் எனது மூதேவிகளையும் வணங்கி அவர்களிடமும் ஆசி பெறலாம். கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. கற்றுக்கு பொருள் இன்றி பசி தீருமா, கற்றுக்கு பொருள் இன்றி பசி தீருமா, பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா, கற்றுக்கு பொருள் இன்றி பசி தீருமா, பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா, கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா, பெற்றாலும் பலமாகுமா, வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா, வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. கற்றவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருட்படுத்தவன் கருத்தானால் சபை வீருமா, கருத்தெல்லாம் சபையேறுமா,
ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பிரிந்தால் உயர்வேது, ஒன்றை ஒன்று பறித்தால் பிரிவேது. இவை ஓரிடத்தில் இருந்தால் உயர்வு, இவை ஓரிடத்தில் இருந்தால் பிரிவேது. கல்வியா செல்வமா வீரமா, வாழும் தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, மூன்று தலைமுறைக்கும் நிறைவேறுமா. காலம் முற்றும் புகழ் சேர்க்கும் மதி வேண்டுமா, மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் சேர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்க பலம் வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்க பலம் வேண்டுமா, மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா, இவை மூன்றும் உடையிருக்க பணம் வேண்டுமா. கல்வியா செல்வமா வீரமா, ஐயா, தந்தையா, தெய்வமா, கல்வியா செல்வமா வீரமா. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது விண்ணோகத்தில் ஒரு அற்புத சோலை, அதுபோல் பூலோகத்தில் இந்த அற்புத சோலை. இந்த இடத்தை பார்த்தாலே அழகாகவும் எங்கும் பூத்து குலுங்கும் செந்தாளம் பூவில் இருந்து வனமும் மனமும் எனது காதிற்கு இனிமையாக கேட்கும் வண்டுகளின் ரீங்காரத்தையும் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வரைந்து கொண்டே போயிருக்கலாம் என்று தோன்றுகிறது. செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பூனை காடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடு, ஆழி மேலே கிளித்தேன் கண்களை தேடுது, ஆசை குயில் பாசம் ராகம் என்ன பாடுது, ஆடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாளம் பூவில், செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு நீங்க ராஜகுமாரி மேகமாக போகிறார், சேலை கொண்டு மழை மூடு பார்க்கிறார், சொல்லும் சிலர் உள்ளம் இவன் ஏன் படைத்தானா,
ராஜகுமாரி வேகமாக போகிறாள். இதழை வந்து பொங்கும் காற்று கம்பன் செய்த வருவதை ஆழங்கொழி மேலே கணிகளை தேடுவேன். ஆசை புயல் பாசையில் வீராகம் எண்ண பாடு மரவி மரவி அன்பு காட்சி செந்தாளம் பூவே செந்தாளம் பூவே வந்தாடும் என் மீது மோதுதம்மா பூவாசம் ஏறி மோதுதம்மா அன்புட ஜாட பேசினம்மா அம்மம்மா அம்மம்மா இங்கு இந்த இடத்தை வர்ணித்துக் கொண்டே போலாம் போல இருக்கிறது. அவ்வளவு அழகாகவும் கண்ணுக்கு அழகான கலைவண்ணம் போல் காட்சி அளிக்கிறது. இருப்பினும் இங்கு வேற யாரும் தென்படுகிறீர்களா என்று பார்ப்போம். ஏனென்றால் நாளுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என சிரமப்பட்டது எத்தனை பிளவா பழக்கம் 1008 பிளவா பழக்கம். இந்த இடத்தை பார்த்தா யாரையாவது வம்பளுக்கலாம் போலதான் இருக்கு. யார் இருக்காங்களான்னு பார்ப்போம். சத்தம் ஏதேனும் சத்தம். ஆகா சத்தம் ஆளோலம் ஷோ அடரா என்ன ஒரு இனிமையான குரலோசை. இந்த குரலோசை கேட்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் எனது யாழினது ஓசையை விட வேறு எந்த ஓசையும் பெரிதாக எனக்கு இதுவரை தோன்றவில்லை. இந்த ஆளோலம் ஷோ என்னும் குரலோசை கேட்டபோது அங்கே அதோ ஒரு பெண்மணியானவள் பரன் மேல் ஏறி நின்று கையில் கவன் வைத்து காவல் புரிகிறாள். அவளை பார்க்கும் பொழுதே அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளை பார்த்தாள் அவ்வளவு அழகாகவும் பூலவத்தில் இருக்கும் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற நடனமாடக்கூடிய அழகு நங்கைகள் கூட அவள்கிட்ட தோத்து போயிருவா போல இருக்கு. யாராவது பேச என்ன தோத்துட்டா? அம்மா உள்ளுக்குள்ள நம்ம போட்டிருக்க மேடையே பரன் மாதிரி தான் இருக்கு. கீழே உட்காந்து அவங்க ஆளோலம் ஷோ அப்படின்னு சொல்ற வார்த்தை இதை விட மிக அருமையாகவும் இருக்கிறது. இது வந்து யாழினது ஓசையானது மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று அனைவரும் யாழின் ஓசையை மிஞ்சியதை ஒரு ஓசையை நான் கேட்டதில்லை. அப்பேற்பட்ட ஓசையாக அவளது குரல் ஓசை இருக்கிறது. இந்த சில்லன் இருக்க காட்டுல செந்தாளம் பூவிலுக்கு நடுவில் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளை வர்ணித்து பாட்டு பாடலாம் என்று எண்ணுகிறேன். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோது நினைக்குமோ நெஞ்சும் மனம் பெருமோ வாழ்வே. செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா ஐங்கனி இதழில் பலரசும் தருவாள் பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைங்கனி இதழில் பலரசும் தருவாள் பருகிட தலை குனிவாள். காட்டினில் பிறந்தவளோ புதிதாய் கருவடை வடித்தவளோ காட்டினில் பிறந்தவளோ
மரமோ அவள் செந்தமிழே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குடிவா அவள் செந்தமிழ் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பரிகளை குடியா அடடா அடடா இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது இன்னும் வரைந்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. கொஞ்சம் மேடைக்கு முன்னாடி வந்து உட்காந்தா பாட்டு அருவி மாதிரி வரும். ஓரமாக உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக வருது, வேற ஒன்றும் இல்லை. இருப்பினும் அந்த நிலவே ஒரு பெண்ணாக மாறி இந்த கானகத்தில் காவல் புரிவது போல காட்சி அளிக்கின்றார். அவளை வர்ணித்து நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ கொடுப்பதெல்லாம் இவைதான் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ அழகோ அவளும் விரல் நகமும் பசுக்களி போல் அவளும் விரல் நகமும் பசுக்களி போல் வளைகரமும் என் மொழிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூமொழியே ஆழ்கடலில் சரியாக நீர்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலில் சரியாக நீர்களுக்கு அமைந்தவளோ யாழை செய்யும் மொழியாக
தாய்மொழிதான் மழந்தவள் ஒரு பெண்ணாய் உலகுகின்ற அழகோ நீரலைகள் இடமாய் நீந்துகின்ற குழலோ ஒரு வேடுவன் இங்கும் அங்குமாக உலகிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு முன்பாக சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கேன் வந்தாள். பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கேன் வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே வந்தாள். கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே வந்தாள். சோமனித்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினங்கள் நாடுதே. சோவன பறவையோட்டும் சோழனை கிளிகள் கேட்டு சோவன பறவையோட்டும் சொல்லினை கிளிகள் கேட்டு சொந்தம் என்று வந்து கூடுதே. காவல் புரிவதன் விதம் ஆன போதிலும் மிக அற்புதம் போல் சிறந்த மங்கை இந்த ஊரு விட்டு ஊரு வந்து சரக்கு வாங்கி வாங்காதீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து அதை தீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனாதீங்க. நம்ம உழப்பு என்னாதீங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு இது உங்களை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு இது உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து அதை தீதல் பண்ணாதீங்க. எப்போது தப்பாக என்ன வேணாம். கொண்டாலகத்து போவேணும் என்று ஆராய்ச்சி செய்ய வேணாம். நம்ம கூட உடல நாட்டையும் மறந்து வேற ஒரு நாட்டுக்கு போவதையா மன்மதனிலே வெட்ட வருண்டோ வந்தியாதொரு வெற்றியும் உண்டோ மன்மதனிலே வெட்ட வருண்டோ ஒரு வெற்றியும் உண்டு. காதல் ஊரு விட்டு ஊரு வந்து அதை தீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனாதீங்க. நம்ம முழப்பு என்னாதீங்க. சாமியாருக்கு எவ்வளவு நேரத்தால அங்கிட்டு இங்கிட்டு ஒரு கோமாளி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான. கோமாளியா ஏமாளியா நீங்க வந்து என்ன ஆராய்ச்சி செஞ்சாதான் தெரியும்.
கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி ஜாரக எந்த முறைய பெற குறைய உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினாலே வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினாலே வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினாலே வேண்டும் நிறைவே காணும் வர வேண்டும் நிறைவே காணும் வர வேண்டும் இறைவா அதை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினாலே வேண்டும் இமயமும் உமரியும் இணைந்திடவே எங்கும் நிறைந்திடவே இமயமும் உமரியும் இணைந்திடவே இழந்திடவே சமயம் யாவும் தலைத்திடவே சமயம் யாவும் தலைத்திடவே சத்தியமெங்கும் இழைத்திடவே சத்தியமெங்கும் இழைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் ஆநிலை வேண்டும் அன்பும் அறிவும் கலந்திடவே மையம் எங்கும் நிறைந்திடவே அறிவும் அன்பும் கலந்திடவே மையம் எங்கும் நிறைந்திடவே நெறிய மனிதன் வளர்ந்திடவே நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே ஏமையில் நிறைந்திடவே ஏமையும் நிறைந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் ஆநிலை வேண்டும் நிறைவே காணும் வர வேண்டும் இறைவா அதை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் ஆநிலை வேண்டும் நாராயண வாங்கண்ணே வாங்கண்ணே ஓம் நமோ நாராயண ஒரு நிமிஷம் மைக்கில் எனக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்த எமது சகோதரியான ஷாலினி அவர்களின் கணவருமான எனது தந்தையின் உடன் பிறந்த சகோதரியின் மகன் திரு கார்த்திக் ஷாலினி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார்ந்த வணக்கம். சென்னையைச் சேர்ந்த அன்பு தங்கை சரவணகுமார் கீர்த்தியா அவர்கள் அன்பு தம்பி ஸ்ரீராம் அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். மொய் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரூபாய் 1000 அன்பளிப்பளித்த எனது உடன் பிறந்த சகோதரி கீர்த்திகா சரவணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 4 பேருக்கு கொஞ்சம் இடவுல போயிட்டு வாங்க ஆற்ற பக்கிட்டு. ஆமாம் 4 பேர் இடவுல போவா இடவெளி ஏற்கனவே ஒருத்தர் நாரதர் இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன வேணும் குறைஞ்சிக்கிட்டு வர புழுக்கு குறைஞ்சிக்கிட்டு வர புழுக்கு பூனை குட்டி அதையா வேணுமா முதல்ல எனக்கு வேணும் முதல்ல அதுக்கு ரெடி பண்ணு. ஆமாம் வாங்க. எந்த ஊர் இல்லை இங்கெல்லாம் நோண்ட வேண்டிய இடத்துல நோண்ட மாட்டேங்கிற. எந்த ஊர் அதெல்லாம் இருக்கட்டும். யாரே நீர்? முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யார்? நான் கலைவாணியின் மகள் நாரதன். எந்த ஊர்? பக்கத்தூர் தச்சமுத்து. எது பக்கத்தூர்? தச்சமுத்து. அச்சமுத்தா? அங்கிருந்து வர்ற வழியில் இக்கானகத்தை கண்டேன். அழகில் நிறைந்திருக்கும் இவ்விடத்தில் குரங்குகள் எதுவும் இல்லை என்று நினைத்தேன். குரங்கு சேட்டை செய்யக்கூடிய எனது சகோதரர் ஒருவரை இப்போதான் கண்ணில் பார்க்கிறேன். பார்த்துட்டேன். இல்லை எந்த ஊர்னு கேட்டால் அச்சம்பத்து பச்சம்பத்துன்னு இருக்கியா? எந்த ஊரில் வாரியா? என்ன அச்சம்பத்து பச்சம்பத்துன்னு இருந்தீங்களா? எந்த ஊர்ல இருந்து வாரியன்னு தான் கேட்டேன். பத்து இல்லை தச்சம்பத்து. எந்த ஊர் நீங்க? பக்கத்து ஊரில் நான் கேட்கல. நான் எந்த ஊராக இருந்தால் உமக்கு என்ன?
என்ன எங்க இடத்துக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட சவடாலா? உங்க இடம் என்று கூறுகிறீர், எதுவும் பட்டா கிட்டா எதையுமே காணோம். எல்லா பட்டாங்கிட்ட இருக்கு. போடு வீடு வச்சிருக்கா பாருங்க, எங்க எதுவும் இருக்கா? செம்பு பட்டா இருக்கு. செம்புல வச்சிருந்தா என்ன தெரியும்? செம்புக்குள்ள இல்ல, செம்பு பட்டை. செம்பு செம்புனால எழுதப்பட்ட பட்டை, செம்புல. நாராயணா, செம்பு என்னடா தகடுல. ரோதனையா போச்சு. உலகம் 7, உலகம் மற்றும் 7 பூல உலகங்களையும் சுற்றி வரக்கூடியவன் நான். எனக்கு இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். உங்க இடம் சொல்றீங்களா? ஆமா, எங்க இருந்த ஆளை பார்த்தா ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டு போன மாதிரி இருக்காரு. எங்க இடம்ன்றீங்க? எவ்வளவு பெரிய இடம் எப்படி உங்களுக்கு கிடைச்சு? இது எப்படி எங்க இடம் எப்படி தெரிஞ்சா? ஐயா, உலகம் முழுவதும் பறந்து விரிந்த பொருளான இப்புலகம் அனைத்தும் எம்பெருமான் நாராயணனுக்கே சொந்தம். இருப்பினும் உங்களுக்கே சொந்தமா? நாராயணனுக்கே சொந்தம். இந்த பின்னாடி ஒரு வையாறுலாம் உங்களுக்கு சொந்தமா? 6 நீ நின்று கொண்டிருக்கிற இடம். அப்ப இந்த கொட்டை உங்களுக்கு சொந்தம்? செல்லமணி ஸ்தபா சண்டைக்கு வந்துடுவார். அப்போ இந்த பெட்டிக்கார் வந்து உங்களுக்கு சொந்தம், அதை ஏற்றுக்குருவேன். பெட்டிக்கார் எனது சொந்தம். சொந்தம். ஆல்ரவுண்ட் உங்களுக்கு சொந்தமா? அவரும் சொந்தம். வகிச்சிட்டு மாமாதே அவர் சொந்தக்காரர் இல்லை, நான் அதை கேட்கல. உங்களுக்கு சொந்தமா? ஐயா, இந்த மைக் செட்டு, இந்த ரேடியோ செட்டு, இந்த பெட்டி, இந்த தெர எல்லாமே சொந்தம். எல்லாமே சொந்தமா? ஏனென்றால் நாளைக்கு கட்டி வைக்க போறாங்க மதுரை சங்கத்தில். ஏற்கனவே ஒன்று கட்டி வச்சுட்டாங்க, போய்கிட்டு தான் இருக்கு. போய்கிட்டு இருக்கா? ஆமா. என்ன வீட்டில இருந்து வரையில என்ன திண்டுக்கல்ல பஸ்ஸில் விட்டு இறங்கையில தலையில முட்டிட்டீங்களா? என் தலையில வீங்கி போயிருக்கு. ஐயா, நான் உலகம் முழுவதையும் பறந்து சென்று சுற்றி வருபவன். பறந்தா பஸ்ஸில் வந்து மண்டை முட்டிச்சான்னு கேட்குறாப்புல, எங்கேயும் போய் விழுந்து எந்திரிச்சு வந்துட்டாப்லையோ? பஸ்ஸில் ஒரு பழக்கம் கிடையாது. பஸ்ஸில் இல்லை, சேராட்டா குட்டியானா? குட்டியானையா? டிவிஎஸ் 50 XL. யாரை பார்த்து நீங்கள் குட்டியானு சொல்கிறீங்க? இப்போ சைக்கிள் கூட ஓட்ட மாட்டீங்களா? இல்லை, நொங்கு வண்டி. அப்படி என்றால் நொங்குனால் செய்யப்பட்ட வண்டி நொங்கு வண்டி. நொங்கு வண்டி ஓட்டியதில்லை. அப்போ நீங்கள் பறந்தே செல்விய? பறந்தே செல்வி. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் புண்ணியவானே. இப்போத்தே வயிற்றுல போல வாத்திய என்ன இப்போத்தே வயிற்றுல போல வாத்திய சங்கத்தில் ஒரு 1848 கோட்டை வாங்கி மறந்தாப்புல வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எப்படியாவது பறந்து போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். உங்களுக்கு புண்ணியமாக போக முடியல. 1848 18 என்றால் 18 கூட்டுங்க. 1 8 எத்தனை? 18 1 8 18 9 9 4 8 4 8 12 12 12 9 12 9 21 21. அதில் 2 கழிங்க. 1 வாழ்க்கை இந்த 1ல் தான் அடங்கி கிடக்கு. அதே 18 48. இப்போதான் புரிகிறது. யாரோ ஒரு கோட்டருக்காக வச்சு செஞ்சுட்டு அமுச்சு விட்டாங்க போல. 18 48 மறந்து வச்சுட்டு வரும் அளவுக்கு இவர் வீட்டில் எவ்வளோ ஒரு குடைச்சல் இருக்குன்னு பாருங்க. உன் மனசு வழி எனக்கு புரியுது. இருந்தாலும் 18 48 பறந்து எடுத்துட்டு வர முடியாது. இன்னைக்கு எந்த ஊர்? காலையில் 28 வரை ஏறி போய் எடுத்துக்கோங்க. 28 பஸ். ஆமாம், அண்ணா பஸ் ஸ்டாண்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஊர்? உலகம் அனைத்தும் எனக்கு சொந்தம். உங்களுக்கு எல்லாமே சொந்தம்? சரி சரி சரி. அந்த பாண்டி எல்லாம் உங்களுக்கு சொந்தம் தானே? சொந்தம். மீனாட்சி மங்கையில் அனைத்துமே எனக்கு தான். நாளைக்கு ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாங்க. ஐயா, நான் ஏற்கனவே கூறியபடி பறந்து விரிந்த உலகம் இவை அனைத்தும் எமது பாட்டனான நாராயணனுக்கு சொந்தம். வந்ததுலேருந்து பாட்டு நாராயணன் என்று இல்லை, நாராயண. சரி சரி. உங்கள் பேர்? நாரதன். நீங்க தானே? நான் தான். அந்த புண்ணியவே நான் தான். சரி சரி. அது என்ன கையில் என்னமோ டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன அப்பா அடிக்க சொல்லி கொடுத்து விட்டாரு, மேடையில் அடிச்சா நல்லா இருக்கும். அப்பா அடிக்க சொல்லி கொடுத்தாருல, இல்லை அந்த கட்டையை கொடுங்க மச்சான். யாருக்கும் கொடுக்கல. இல்லை, அந்த கட்டை உனக்கு தான் அடிக்க போறேன். சத்த நேரத்தில் கீழே உட்கார வச்சு அந்த மைக்ஸ் இருக்காருங்க, அடிச்சு விடுங்க. அந்த கட்டையை விட்டாங்களே, அவனுக்கு அடினே நான் 500 உனக்கு அன்பளிப்பு தரேன். இதெல்லாம் ஒரு கட்டையா? எங்க தாத்தா வந்து கேட்டீங்கன்னு வைங்க, சாயலுடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே காய் அடிக்கிற கருப்புசாமி வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஐயா, அவர் இத்தண்டி கட்டை பெரிய பெரிய காளை மாட்டுக்கு பூரா அடிப்பார். உருப்படிக்கு 500. இது வந்துக்கிட்டு இது கிடா குட்டிக்கு அடிக்கிற கட்டையாக இருக்கும், முறை சிறுசாக இருக்கும். எங்க இது சப்பலை கட்டு. நீ கொஞ்சம் மேடைக்கு வா, உனக்கு கொஞ்சம் நேரம் அடித்து பார்ப்போம் 2 பேத்துக்கும். சரி, இவ்வளவு விவகாரமாக பேசுகிறீரே, உமது பேர்? என் பேர் தெரிஞ்ச என்னென்ன புரிய? ஆதார் கார்டு கூட புரியல.
ஐயா அழைப்பதற்கு தானே பேர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அழைத்தவர்கள் தூய தமிழ்ல சரி, சரி. சாமியார்னா காய் வெட்டி வெட்டுவாங்க, மஞ்சள் வெட்டி வெட்டுவாங்க. நீங்க என்ன சுடிதாரை போட்டு வந்து நிக்கிறீங்களா? என்ன அட இது பஞ்சகஜம். பஞ்சகஜம்னா என்னது? பஞ்சம்னா 5 ஐம்புலனை இப்போ அடக்கிருக்கிய 5 புலன்களையும் அடக்கக்கூடிய கஜம். அப்படியா? அது என்ன கழுத்துல? இது என்னது? மாலை. என்ன மாலை? பூமாலை. பூமாலையா வாடாமலையா? பூமாலை. பூமாலை. இது பூமாலையாக்கு. மீனாட்சி அம்மன் புது மண்டபத்தில் 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டு வந்த பிளாஸ்டிக் மாலையை பிடிச்சிட்டு பூ மாலையை நான் அப்போவே சொன்னேன் அந்த சிறிவாட்டுக்கார மாட்டை, ஏமா அந்த மாலையை கொடு, இந்த பப்புனு கொஞ்சம் விவகாரமான நல்லா இருக்காருன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் விவகாரம்லாம் பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஆளை எனக்கு புத்தியில் நான் வளரல. சரி, வந்த வேலை முடிஞ்சா? இப்போ தான் வந்திருக்கேன். சமையல் சூப்பராக இருந்துச்சா? சமையலா? நீங்கள் என்ன சமைச்சிருப்பியா? கழுத்தில் தண்டி குளிக்கரண்டியை போட்டோடனே தெரிஞ்சு வச்சேன். 10 படி வட்டாளை. இது குளிக்கரண்டி அல்ல, யாழ். 10 படி வட்டாளை தண்டி குளிக்கரண்டியை போடாத முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து அரிச்சு பறக்க முடியும். அட அறிவில்லா சிறுகுருவரே, இது யாழ். என்ன யாழ்? சில்வர் யாழ். இப்போத்தான் வந்துருக்கு. இப்போத்தான் நாரதர் ஒத்துக்கிட்டார் உண்மையை. ஏதோ ஒரு ஒத்த கடையில் கொண்டு போய் ஒரு 3000 ரூபா ஒரு ஆசையாட்ட சொல்லி செய்ய கொடுத்துருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இல்லை நிம்மதிதான். இல்லை ஐயா, ஒரு நாரதர் உங்கள் அப்பா என்னப்போ இவ்வுலகை உலக மனத்திற்கும் விதியை எழுதக்கூடிய பிரம்மன். வாங்க மருமேனே. வாங்க மருமேனே. ஆமா, உங்க அப்பா எனக்கு மச்சின வேணும். மச்சினனா? ஆமா. எனது அப்பா உனக்கு மைத்துனன். ஆமா, உங்க அப்பா டெய்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். டெய்லி பாக்குறீங்களா? ஆமா. எங்க? சோளம் வந்தா ஒயின் ஷாப்ல காலி கோட்டு பாட்டில் பூரா 10 ரூபாய்க்கு தர்றாப்புல. சிறுவரே, என்ன உங்க அப்பா தானே? முனியம்மா குறிச்சி அந்த பரமன் தானே? எனது தாயானவர் யாரு? யாரு? முனியம்மா. முனியம்மா போயிருச்சு. அது மக, அது பேர் என்னது? லட்சுமியா? யாரும் ஒன்று சுத்திட்டு இருக்குமே, அவங்க தான் இருக்காங்க. அப்படியா? எமது தந்தையானவர் அனைத்து உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் விதிகளையும் எழுதக்கூடிய பிரம்மதேவனப்பா. எல்லாத்தையுமே ஒப்பந்தம் படிக்க சத்தியலோகத்தில். சத்தியமங்கலத்தில் சத்தியலோகம். சந்திரன் கடத்துறாப்லையா? சத்தியலோகத்தில். சத்தியலோகமா? ஆமா. சரி சரி. நீர் இன்று மஞ்சள் கலர்ல ஒரு டவுசரும் சட்டையும் போட்டுக்கிட்டு பேசியிருக்க கூட எனது தந்தை விதி எழுதியது. அப்படியா? ஆமா. அவங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. இவ்வுலகம் அனைத்தையும் நடப்பவரோட படைப்பவர் எனது பாட்டன். அப்படியா? படைத்த உயிரினங்களுக்கெல்லாம் விதியை எழுதக்கூடியவர் எனது தந்தை. நான் தெரியாம தான் கேட்குறேன் சாமி. சரி சாமி, உங்க அப்பா பேர் பெருமை. அங்கே உள்ள பெருமை இல்லைங்க, பிரம்மன். குண்டி மசிய கொஞ்சம் வேணும் இங்கே. பிரம்மதேவர். பிரம்மதேவன். சரி, உங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சார்ல? ஆமா. என்னை படைச்சது யாரு சாமி? எமது தந்தை. எம்மா அப்பா. உங்க அப்பாவா? ஆமா. அப்ப எங்க ஆத்தாளுக்கு என்ன 2 வருஷம்னா? அப்ப எங்க அப்பாவுக்கு என்ன வேலை செய்யல? அட, எங்க அப்பா என்ன போயிட்டாப்புல மாட்டுத்தாண்டி சந்தைக்கு ஆடு குடிக்க. எந்த ஊர்னு? மாட்டுத்தாவணி சந்தைக்கு ஆடு குடிக்க போயிட்டாரு. மாட்டுத்தாவணி சந்தையில ஆடு குடிக்க போனாராம். பூ மார்க்கெட்டுக்கு பூ கட்ட போயிருந்தாரு. அப்பதான் எங்க அப்பா உள்ள புந்தாரு. அப்படியா? ஆமா. நல்லா தானே வந்திருக்கியா? ரொம்ப சௌரியம். எமது அப்பா உனது தந்தை உனது தந்தைக்கும் தந்தை அனைவரையும் படைத்து விதிகளை எழுதி. சரியாம தான் கேட்குறேன். எல்லா பழத்திலையும் கொட்டையை உள்ள தள்ளி படைச்சிருக்காரு. இந்த முந்திரி பழத்தில் மட்டும் கொட்டையை வெளியே தள்ளி கீழே உடைச்சிருக்காப்புல. அடியில் அது உங்க அப்பா உடைச்சாரு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஆமா. அதுவும் சரி. இவ்வளவு வியாக்கியானம் பேசுகிறீரே, ரெடியா? உமது பேர் என்ன? என் பேரு சொன்னா ஏத்துக்கிறீங்களா? உமது பேர் என்ன? என் பேர் கடப்பாறை. கடப்பாறையா? காலையில் 100 விலைக்கு யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா தூக்கிட்டு போயிருங்க. உங்க மங்குன்னு குத்துங்க. எங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேரு? நம்பட்டி. மண்வட்டி. மம்பட்டியா? அப்ப தந்தை தாய் பேர் வந்து என்ன தட்டு? சட்டி 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 சட்டி. தங்கச்சி பேர்லாம் இருக்கு. குடும்பமா சேர்ந்து தங்கச்சி காங்கிரீட் போடுற வேலை பாக்குறாங்க. தங்கச்சி பேரு? தங்கச்சி பேரு என்ன? தூக்கு குண்டு. ஐயா, முதல் இவர் பேரு கடப்பாறை. உமது தாய் பெயர்? தாய் பெயர் வந்து சட்டி. சட்டி. தந்தை பெயர்? மண்வெட்டி. மண்வெட்டி. கடப்பாறை, மண்வெட்டி, சட்டி. தங்கச்சி பேரு தூக்கு குண்டு. 3 சாமான எடுத்துட்டு போய் வேலை பார்த்துட்டு களைப்பாகும் போது தூக்கு குண்டை கொண்டு போய் தீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு. ஆக குடும்பம் மொத்தமா கொத்தனார் குடும்பம் நினைக்கிறேன். கரெக்டா? கலவை குடும்பம்.
கலவை குடும்பம். கலவை. என் பேர் வீரத்தவன், அப்பா பேர் நம்பிராஜன். நம்பிராஜன். ஆமா. அம்மா பேர் நங்கை மோகினி. இடமோ வேள்விமலைச்சாரல், ஊரோ சிற்றூர், நிலமோ குறிஞ்சி நிலம், வந்திருப்போது திணைக்காவல், கருந்தினை செந்தினை. கருந்தினை வந்து எங்களுக்கு, செந்தினை செந்தூர்வடி வேலனுக்கு. உள்ள சத்தம் கேட்டுச்சு, நீங்க வந்து கேட்குறியா? ஆமா. ஆலோலம் என்று ஓம் என்ற நாமத்தை முருகன் பெருமான் உச்சரிப்போடு அவர் நாமத்தை உச்சரித்து பறவைகளை விரட்டிக்கிட்டு இருக்கான். வாமா வாமா வாமா. அவள் யார்? உள்ள 2 பெண்மணி, ஒன்று இருள, இன்னும் ஒன்று கனகவேங்கை பூங்குறத்தி. சரி. உள்ள ஒன்று வந்து இருள. இருளை. ஆமா. மற்றொருவள் கனகவேங்கை பூங்குறத்தி. உருளை. குண்டு செட்டின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னீரே. குண்டு செட்டிலாம் அங்கிட்டு போயிடுச்சு. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. இந்த ஓடியாத்த இவரெல்லாம் சாமி சொல்றா யாரும் வந்திருக்கிறது? நாரத மகாமுனிவர் வந்திருக்காருமா. விவரமா சொல்லு. ஆமா. மறந்து வந்தார், ஆகாய மார்க்கமா ககன மார்க்கமா வந்தார். ஆசீர்வாதம். நீ வாங்கல. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழக்கி விடலாம் மாமா. என்ன வெளிக்கு வரலாம் மாமா? பழக்கி விடலாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழக்கி விடலாமா மாமா. இந்த பொம்பளைய பார்த்து போட்டு மாமா பொம்பளைய காத்தடிச்சு வலிக்கு விடலாமா மாமா. அச்சம் மடன இருந்தாச்சா, அடி அச்சம் மடனான மறந்தாச்சா, கத்தோடு கத்தாக போயாச்சா. வேண்டாமா சாமி வேண்டாமா, இந்த மாதிரி பொண்ணுக்கு வேண்டாமா. பிரம்மச்சாரி அங்க பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா மாமா. சாமி இதுகிட்ட போகாதியா, அது வந்து ரோடு தேய்ப்போம்ல. அடுத்த கவலி அறியே. என்ன ஒரு அருமையான வரவேற்பு. அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். பிரம்மச்சாரின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து இப்படி ஆடுறத பாத்தீங்களா? இது நியாயமா? ஏமா மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 ஆசைகளையும் வெறுத்து காவி உடுத்தி நாரதன் என்று பெயர் பெற்று இங்க வந்திருக்கேன். என்கிட்ட வந்து இப்படி ஆட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க சொன்ன குண்டு சட்டி இதுதானே? இதுதான் சரியாகத்தானே வைத்திருக்கிற பேருக்கு. அடுத்த உள்ளே இருக்கும் நமது சகோதரியை தலைமை காவலை வாத்தா வள்ளிநாய வாத்த. கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது, சிறு நேர சிறு சிறு என சிறு வேகம் பூசுது, சின்ன பெண் கண்ணல்ல கண்ட பூந்தோட்டம் கட்டும் வரு காதல் பூந்தோட்டம், குழு குழு தென்றல் காற்று வீசுது. சபாஷ். எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காருமா. நாரத மகரிஷி? ஆமா. அப்படியா? ஆமா. தாங்கள் பார்த்தீர்களா? ஆமா. வரவேற்படுத்தீங்களா? அப்ப சாமி அழைத்து வாங்க, நானும் பார்த்து வரவேற்படுறேன். ஆகட்டும், வாங்க சாமி. ஆக இங்கு என்னை அருமையுடன் வரவேற்று உபசரித்த உமக்கு எனது ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசை தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசை தர வேண்டும். மகிழ்வோடு உம்மை வணங்குகிறோம், மகிழ்வோடு உம்மை குறவதுள்ளேன், அருள் கூர்ந்து ஆசை தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசை தர வேண்டும்.
வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வாருங்கள் சுவாமி வாருங்கள். தாங்கள் வரவு எங்கள் இடத்தில் நல்வரவாகட்டும் சுவாமி. கலைவாணியின் மகனை வருக. கலைவாணியின் வடிவானவரே வருக. இசைக்குறை இலக்கணம் படித்த இசையானின் மகனே வருக. மலைராயனின் மகனே வருக. வாருங்கள் சுவாமி வாருங்கள். தாங்கள் வரவு எங்கள் இடத்திற்கு நல்வரவாகட்டும் சுவாமி.